புதிய திரைப்படங்களை இணையதளத்தில் பதிவேற்றும் தமிழ் ராக்கர்ஸ் தளத்தின் அட்மின் ஸ்டீஃபன் ராஜை போலீசார் கைது செய்துள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஏரியஸ் தியேட்டரில் நடிகர் தனுஷ் நடித்த ராயன் படத்தை பதிவு செய்து கொண்டிருந்த போது மதுரையை சேர்ந்த ஜெப் ஸ்டீவன் ராஜ் கைது செய்யப்பட்டுள்ளார். இயக்குநர் மற்றும் நடிகர் பிருத்திவிராஜின் மனைவி கொடுத்த புகாரில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஸ்டீஃபன் ராஜிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் புதிய படங்களின் முதல் நாள் காட்சிகளிலேயே இருக்கையில் சிறிய கேமரா பொருத்தி வைத்து வீடியோ எடுப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டுகளுக்கும் மேலாக புதிய படங்களை முதல் நாளிலேயே பதிவேற்றம் செய்ததாக கூறியுள்ளார். மேலும் ஒரு படத்திற்கு 5,000 ரூபாய் கமிஷன் பெற்று இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ததாக தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளர் செல்வகுமார் சமூக விரோதிகளால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. அவரை பிரிந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கடினமான நேரத்தில் தமிழக பாஜக அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று உறுதியளிக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் கொலைகளின் தலைநகரமாகிவிட்டது. அரசு குறித்தோ காவல்துறை குறித்தோ சமூக விரோதிகளுக்கு எந்த பயமும் இல்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சரோ நாளொரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறார். காவல்துறையை ஏவல் துறையாக்கி ஒரு குடும்பத்தின் நலனுக்காக ஒட்டுமொத்த மாநில மக்களும் உயிரை பணயம் வைத்திருக்கும் அவல நிலை வரலாற்றிலேயே நிகழ்ந்ததில்லை. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற இயலாத கையாலாகாத தனத்தை தொடரும் திரு ஸ்டாலின் தனக்கு முதலமைச்சர் பொறுப்பில் நீடிக்கும் தார்மீக உரிமை இருக்கிறதா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ளட்டும் என அண்ணாமலை காட்டமாக கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் நிருபர்கள் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது, தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதையால் கொலைகள் அதிகரித்து வருகின்றன. கசாப்பு கடைகளில் ஆடுகளை வெட்டுவது போல மனிதர்களை வெட்டுவது அதிகரித்துள்ளது. இது தமிழகத்திற்கு நல்லது அல்ல. தமிழகம் கொலை மாநிலமாக மாறியுள்ளது. கவலை அளிக்கிறது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. போலீசாருக்கும் முழு சுதந்திரம் அளித்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைவை தடுக்க வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி முதல் இதுவரை 565 கொலைகள் நடந்துள்ளன. தமிழகத்தில் கொலை நடக்காத நாளே இல்லை. தமிழகத்தில் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பெண்கள் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. திமுக மீது தமிழக மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள். தங்கள் மீதான கோபத்தை மறைக்க மத்திய அரசு மீது திமுக குற்றம் சாட்டுகிறது. மத்திய அரசுக்கு எதிராக திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் அங்கம் வகித்த கட்சி திமுக என இபிஎஸ் கூறினார். மன் கி பாத் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசும்போது, ஒலிம்பிக் போட்டியில் நமது தேசிய கொடியை உலகளவிற்கு எடுத்து செல்லவும் நாட்டிற்கு பெருமை சேர்க்கவும் நமது வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்த வேண்டும். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் 100 நாடுகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட சர்வதேச கணித ஒலிம்பியாட்டில் இந்திய அணி 5வது இடத்தை பிடித்துள்ளது. அசாமின் மொய்டாம்கள் உலக பாரம்பரிய சின்னமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 15 அன்று கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் தேசிய கொடியுடன் செல்ஃபி எடுத்து சமூக வலைதளங்கள் மற்றும் ஹர்ஹர் திரங்கா இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யவும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லியில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. டெல்லி ராஜேந்திரா நகரில் IAS IPS தேர்வுகளுக்கான ராஜேந்திரா கோச்சிங் சென்டர் உள்ளது. கீழ்த்தளத்தில் தங்கி மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் மழைநீரில் திடீரென புகுந்தது. இதனால் மாணவர்கள் அதிர்ச்சியில் வெளியேறினர். சிலர் தப்பினர். 10க்கும் மேற்பட்டோர் வெளியே வர முடியாமல் தவித்தனர். மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டது. 3 பேர் பலியாகினர். 13 பேர் மீட்கப்பட்டனர். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள அறிக்கையில், டெல்லியில் உள்ள கட்டடத்தின் அடித்தளத்தில் தண்ணீர் தேங்கியதால் மாணவர்கள் உயிரிழந்தது மிகவும் துரதிருஷ்டவசமானது. மாணவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உயிரிழப்புக்கு ஒட்டுமொத்த நிர்வாக சீர்குலைவே காரணம். ஒவ்வொரு குடிமகனின் பாதுகாப்பான வாழ்வுக்கும் அரசுகளே பொறுப்பு என்று ராகுல் காந்தி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் அருகே உள்ள சித்தலூரை சேர்ந்தவர் முருகன். திமுக பிரமுகரான இவர் ஒப்பந்ததாரராக உள்ளார். பெருங்குடி ஊராட்சியில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்ட முருகன் பணி முடிந்துவிட்டதாகவும் பணத்தை விடுவிக்குமாறும் சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இருந்த உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரியிடம் நேற்று கேட்டுள்ளார். பணி அனுமதி உள்ளிட்ட ஆவணங்களை எடுத்து வருமாறு உதவி பொறியாளர் கிருஷ்ணகுமாரி தெரிவித்ததால் முருகன் சத்தம் போட்டு பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த முருகன் அங்கிருந்த இரும்பு சேரை எடுத்து கிருஷ்ணகுமாரியை தாக்க முயன்றார். அலுவலக ஊழியர்கள் முருகனை தடுத்து வெளியே அழைத்து வந்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து பெண் அதிகாரியின் புகாரை அடுத்து திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் வேளாங்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வகுமார். இவர் அதே பகுதியில் செங்கல் சூளை நடத்தி வருகிறார். பாஜக கூட்டுறவு பிரிவு மாவட்ட செயலாளராகவும் இருந்து வந்தார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் நேற்று முன்தினம் இரவு நேரத்தில் வந்து கொண்டிருந்த போது பயங்கர ஆயுதங்களுடன் வழிமறித்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பியது. அவ்வழியாக வந்தவர்கள் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்து போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் செல்வகுமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தை அறிந்த கிராம மக்கள் மற்றும் பாஜகவினர்
கொலை குற்றவாளிகளை உடனே கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மாவட்ட எஸ்பி குற்றவாளிகளை பிடிக்க தீவிர நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து தொடர்ந்து அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். 3 நாட்களில் அடுத்தடுத்து 3 கொலைகள் நடைபெற்ற சம்பவம் சிவகங்கை மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.